ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டினைல் தெரியுமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 2 சிபிடி கோடை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ சிபிடி கோட்னால் என்னென்னா, அதாவது 85651 அண்ட் 85652. அதாவது செடிமெண்டேஷன் ரேட் எரித்ரோசைட் நான் ஆட்டோமேட்டட். இன்னொரு கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 85652 செடிமெண்டேஷன் ரேட் எரித்ரோசைட் ஆட்டோமேட்டட். ஸோ இங்கே ஆட்டோமேட்டட் ஆர் நான் ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லி 2 கோடுக்குமே 2 டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஆர் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் ஆர் நான் ஆட்டோமேட்டட் அப்படின்றது டைரெக்டாக நமக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு கோடுக்கும் நீங்கள் லே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டட் நான் ஆட்டோமேட்டட் அப்படின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம டாக் ரெக்வஸ்ட் வச்சிடக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டட் இருக்குது, நமக்கு வந்து ஆட்டோமேட்டடா இல்லை நான் ஆட்டோமேட்டடான்னு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம வச்சிடக்கூடாது. ஸோ இந்த கோடு வந்தால், அதாவது 85651 ஆர் 85652 செடிமெண்டேஷன் ரேட் எரித்ரோசைட் நான் ஆட்டோமேட்டட் ஆர் செடிமெண்டேஷன் ரேட் எரித்ரோசைட் ஆட்டோமேட்டட் வந்தால் நீங்கள் லே டிஸ்கிரிப்ஷன் படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இந்த 85651 அதோடைய இந்த பல்ப் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லே டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் படித்து பார்த்தாலே, நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சிபிடி கோடை கூட நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிபிடி கோடை கிளிக் பண்ண லோட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த லே டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ லே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் 85651 அப்படின்ற கோடிங் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே மேலே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ டாக்குமெண்டேஷன் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ டாக்குமெண்டேஷன் டிப் அவைலபிள் ஃபார் திஸ் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே டாக்குமெண்டேஷன் டிப் எதுவும் கிடையாது, கோடிங் டிப் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் என்னென்னு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லே டிஸ்கிரிப்ஷனை நம்ம படித்து பார்த்துடலாம். திஸ் டெஸ்ட் மே பி ஆர்டர்ட் அஸ் அன் எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் ESR as Westergreen sedimentation rate, Weintraub sedimentation rate or simply as a set rate அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய டாக்குமெண்ட், அதாவது 85651க்கான டாக்குமெண்ட்டில் ரிசல்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் டேப்பில் ரிசல்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செட் ரேட் அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து இதை நான் ஆட்டோமேட்டடாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை ஸ்பெசிமன் இஸ் ஹோல் பிளட். திஸ் டெஸ்ட் இஸ் நான் ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபார் ஏ நம்பர் ஆஃப் டிசீஸ் இன்க்ளூடிங் அனிமியா, டிசார்டர் ஆஃப் protein productions such as multiple myeloma, other conditions that alter the size and or shape of red blood cells, erythrocytes, and 2 screening disease that cause an increase or decrease in the amount of protein in plasma. Further studies are often launched by ESR result. The method is manual. A variety of procedures have been used over time to study sedimentation rate. A common one performed manually in the Westergreen tube அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது கிளையா வேவ்டு டெஸ்ட்டு தான். ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டிப்பில் மாடிஃபையர் QW நாட் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் கோடு. ஸோ இந்த கோடுக்கு QW வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த ஒரு வேர்டு நான் மார்க் பண்ணுற பாருங்க, நான் ஆட்டோமேட்டட் 85651 அப்படின்னா செட் ரேட் அப்படின்ற ஒரு வேர்டு உங்களுடைய ரிப்போர்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் அந்த செட் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது உங்கள் ரிப்போர்ட்டில் இருந்தது அப்படின்னா அது நான் ஆட்டோமேட்டட் அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டடோடைய டிப் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை அந்த கோட் மேலே அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லே டிஸ்கிரிப்ஷன் போகும். 85652க்கான டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, திஸ் டெஸ்ட் மே பி ஆர்டர்ட் அஸ் எ ஜெட்டா செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஜெட்டா செடிமெண்டேஷன் ரேட் ஆர் அஸ் எ ஜெட் ரேட். அதாவது செட் ரேட் அப்படின்னு இருந்தால் நான் ஆட்டோமேட்டட், ஜெட் ரேட் அப்படின்னு இருந்தால் ஸ்பெசிமன் இஸ் ஹோல் பிளட். ஜெட் ரேட். ஸோ
ஸோ ZA Z-rate அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த 2 கோடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஆட்டோமேட்டட் ஆர் நான் ஆட்டோமேட்டட் அப்படின்னு டேரெக்டாக டாக்குமெண்ட்டில் இல்லைன்னா நம்ம டாக்குமெண்ட் ரெக்வஸ்ட் வச்சிடக்கூடாது. ஸோ ரிசல்ட்டில் Z-rate அட் ZA Z-rate அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டடா இல்லை நான் ஆட்டோமேட்டடா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கோடை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த செடிமெண்டேஷன் ரேட், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் 2 CPT கோடுக்கும் எப்படி நம்ம டாக்குமெண்ட் செக் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய உங்களுடைய மெடிக்கல் கோடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான மோர் அப்டேட்டட் CPT இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.